அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த உடற்கட்டு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? அதாவது இந்த உடற்கட்டு மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்மளை இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா பாதுகாக்கும். சரிங்களா? பக்கத்தில் எந்த விதமான துஷ்ட சக்திகளையும் ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களையும் நம்ம பக்கத்தில் நெருங்க விடாது. அந்த அளவுக்கு இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கும். சரிங்களா? இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். சரிங்களா? ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம சித்தி செய்து வச்சுருக்கணும். சித்தி செய்து வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மந்திரம் நம்மளுக்கு பலன் தரும். சரிங்களா? அதாவது இந்த உடற்கட்டு மந்திரங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இந்த உடற்கட்டு மந்திரங்கள் அவசியம் தேவைப்படும். இவங்களுக்கு தான் தேவைப்படும், மாந்திரிகர்களுக்கு தான் தேவைப்படும், பூசாரிகளுக்கு தான் தேவைப்படும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே இந்த உடற்கட்டு மந்திரங்கள் தேவைப்படும். சரிங்களா? உடற்கட்டுனா நம்மளுக்கு பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் இந்த உடற்கட்டு மந்திரம். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஏவல்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு செய்வனைனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை ஒரு துஷ்ட சக்திகள்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? ஒரு துர்தேவதைகள்னால் உங்கள் உடலில் இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி எது போல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்தாலே போதும், அந்த துர்தேவதையினால் உங்கள் உடலை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உடல் உறுப்புகளையுமே ஒரு தேவதைகளை வச்சு இந்த மந்திரம் சொல்கிறது. சரிங்களா? அதனால் அந்த எல்லா தெய்வங்களுமே சேர்ந்து தான் இந்த உடலில் இருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான சக்தி கொண்டது இந்த உடற்கட்டு. சரி, இந்த உடற்கட்டு மந்திரங்களை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சித்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை பார்த்திங்கன்னா ஒரு 108 மணி மாலை கொண்ட ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? வாங்கிக்கிட்டு அந்த ருத்ராட்சத்தை பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான பொருட்களில் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? பசும் பாலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நவதானியத்தில் உள்ளக்க அந்த உத்திராட்ச மாலையை ஒரு களையத்துக்குள்ளே கொட்டி அந்த உத்திராட்ச மாலையை உள்ளே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அதன் பிறகு அதை எடுத்து என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள் நீரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலும்பிச்சம்பழம் சாறில் ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விபூதியில் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஒரு மண் குடுவை சின்னதாக ஒன்று வாங்கிக்க, மண் பானை, மண் குடம் மாதிரி சின்னதாக வாங்கிக்கிங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உடற்கட்டு மாலையை போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு அமாவாசை நாளோ இல்லை ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னோ உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த இலையில் அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் என்ன செஞ்சிடன்னா பூஜை பண்ணி முடித்த பிறகு செவ்வரளி பூவை கையில் எடுத்துகிட்டு பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உடற்கட்டு மாலைக்கு ஒரு 21 தடவை பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய மந்திரம் 108 தடவை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு 3வது பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை சொல்லணும். அதன் பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த ருத்ராட்சமணியை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், உரு கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாலைக்கு இந்த மந்திரத்தை 10,008 உரு கொடுக்கணும். இப்படி 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உடற்கட்டு மாலைங்கிறது உங்களுக்கு தயாராகிரும். இந்த மந்திரமும் உங்களுக்கு சித்தி ஆயிரும். சரிங்களா? இந்த உடற்கட்டு மாலைங்க பார்த்திங்கன்னா
இந்த மாலையை நீங்கள் எனி டைம்லாம் அணிஞ்சிக்கிற கூடாது. எப்பப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியம் உங்களுக்கு நல்லது நடக்கணும், தடை இல்லாமல் நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த உடற்கட்டு மாலை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த காரியத்துக்கு போகணும். அந்த காரியம் தடைபடாமல் நடக்கும். சரிங்களா? அதன் பிறகு அந்த மாலையை எடுத்து கலட்டி அந்த மண் பானைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை விபூதி அதுக்குள்ளே மறைச்சி வச்சிடணும், அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். இப்படி தான் இதை பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போகும்போது இந்த மந்திரத்தை விபூதியை கையில் எடுத்து 3 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா, ஜபம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை உங்களை சுற்றி தூவிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பூசிக்கிட்டாலும் சரி, என்ன செய்ய ஆரம்பிக்கணும், உங்களுக்கு உடற்கட்டுங்கிறது விழ ஆரம்பித்தோம். சரிங்களா? இப்படி தான் இந்த உடற்கட்டு விஷயங்களை நம்ம பயன்படுத்த உண்டு. சரிங்களா? சரி, அந்த உடற்கட்டு மந்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஓம் நமச்சிவய, ஓம் சிரமேற்கொண்டு சிரசில் மகா காலபைரவர் காக்க காக்க. சிரசில்னா என்னது, தலையில் மகா காலபைரவர் காக்க காக்க. தலையில் காலபைரவர் இருக்கிறது போல கற்பனை பண்ணிக்கணும். சரிங்களா? கற்பனை பண்ணிக்கிட்டு காக்க காக்க. சரிங்களா? மார்பில் மயான காளியும் வயிற்றில் விழித்த காட்டேரியும். சரிங்களா? மார்பில் மயான காளி இருப்பது போலையும், சரிங்களா, வயிற்றில் விழித்த காட்டேரி இருப்பது போலையும், சரிங்களா, மூலாதாரத்தில் கணபதியும், இடது கையில் வேதாளமும் பிரம்மராஜசரும், வலது கையில் நவ துர்க்கைகளும், இடது காலில் மகா காளியும், வலது காலில் வாராகியும், அஷ்ட திக்கிலும் அஷ்ட பைரவர்களும் காத்து ரட்சிக்க ஸ்வாக. இதுதான் மந்திரம். சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒவ்வொரு தெய்வங்களும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு மந்திரத்தில் சொல்லுதோ அந்தந்த இடத்துல அந்த தெய்வம் இருக்கிறது போல் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இந்த மந்திரத்தை மொத்தம் 10,008 உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சித்தி ஆகும். சரிங்களா? இந்த மந்திரம் சித்தி ஆகும். இந்த மந்திரம் சித்தியானாத்தான் வேலை செய்யும். இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும் அப்படின்னா எந்த நாளைக்கு இந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கிறோமோ மொத்தம் இந்த மந்திரத்தை நீ ஒரே நாளில் 10,008 உரு கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எத்தனை நாள் தேவை, ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த இடமும் சுத்தபத்தமாக இருக்கணும், நீங்களும் சுத்தபத்தமாக இருக்கணும். மது, மாமிஷம், சரிங்களா, குடும்ப உறவுகளில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து ஒருவேளை உணவு உட்கொண்டு இந்த பூஜையை நம்ம செஞ்சு இது பண்ணணும். அப்போ தான் இந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தி ஆகும். சரிங்களா? இதே இது கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டும் இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணலாம். சரிங்களா? 21 நாள் கழுத்தளவில் தண்ணிக்குள்ள ஒரு குளத்தில் போய் சூரியன் அஸ்தமனமான பிறகு குளத்தில் போய் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை உரு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த மந்திரம் சித்தியாகும். சரிங்களா? இதெல்லாம் சூட்சும ரகசியங்கள். சரிங்களா? இது போல தான் ஒரு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இது போல் உடற்கட்டு மாலைகள் யாருக்குன்னு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அந்த உடற்கட்டு மாலைகளை நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? மாந்திரிகரால் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் செய்யக்கூடியவங்க எனக்கு எதிரிகள் செய்யக்கூடிய எதுவும் என் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லை எங்கள் குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்புக்கு இந்த இது வேணும் அப்படின்னா அப்படி உள்ளவங்களும் சரி, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை போடலாம். ஒரு பாதுகாப்புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த உடற்கட்டை மீறி எந்த துஷ்ட சக்தியும் வர முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரிங்களா? இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் கால் பண்ண சொன்னேன் அப்படின்னா கால் பண்ணுங்கள். சரிங்களா? யாரும் தயவு செய்து போட்டு கால் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையில் இருப்பேன். எனக்கு பூஜை முடிஞ்சு 3 மணி ஆகும் முடிகிறதுக்கு. அதனால் யாரு காலையும் நான் எடுத்து பேசுகிற நிலமையில் இல்லை. ஏன்னா பூஜை முடிச்சாதான் நான் காலை பேச முடியும். சரிங்களா? அதனால் மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு மெசேஜ் போட்டு வைங்க. வேணும் அப்படின்னா மெசேஜ் போட்டு வைங்க. நான் ஃப்ரீ ஆகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு மேலே கால் பண்ணணும்னா கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.